ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் கொஞ்சம் எமோஷ்னல் தான், ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல். அப்படி என்ன பேச போகிறேன்னு பார்க்குறீங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு குழந்தைய வளர்க்கணுன்னா ஒரு கிராமமே தேவைன்னு. ஆனால் அந்த மொத்த கிராமத்தோட வேலையும் தன்னோட 2 தோளில் ஏற்றிக்கிட்டு கெத்தாக கிளம்புற சிங்கிள் பேரண்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நீங்கள் ஒரு சிங்கிள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை சிங்கிள் அப்பாவாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்காக. ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஆள் இல்லை பாஸ், நீங்கள் ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து சமையல் பண்ணுறது, அப்புறம் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களும் வேலைக்கு போகணும். ஈவினிங் ரொம்பவே டயர்டாக வீட்டுக்கு வருவாங்க. இருந்தாலும் தன் குழந்தையோட ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. இங்கே மற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சொகுசு கூட அவங்களுக்கு கிடையாது. அதாவது, எனக்கு உடம்பு முடியல, நீ குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் குழந்தைய கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஆனால் இதில் இருக்கிற கஷ்டத்தை விட வெளியில் இருக்கிறவங்க கேட்குற அந்த ஒரு கேள்வி இருக்கே, நீ இன்னும் எவ்வளோ நாள் இப்படி தனியாகவே இருக்க போகிற? இல்லைனா ஒரு பரிதாபமான பார்வை. இது எல்லாத்தையும் தாண்டி வர்றது தான் நிஜமான சவால். ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா? நீங்கள் யாருக்காகவும் நிற்கலாம், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வேகம் இருக்கே, அதுதான் உங்களோட உண்மையான பலம். இப்போது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். ஏன் எப்போவும் சிங்கிள் பேரண்ட்னாலே ஒரு சோகமான பிம்பத்தை வச்சுருக்கோம்? உண்மையை சொல்லப்போனால் சிங்கிள் பேரண்ட் கிட்ட வளர்கிற குழந்தைங்க ரொம்ப மெச்சூர்டாக பொறுப்பாக வளர்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவோட இல்லை அவங்க அப்பாவோட கஷ்டத்தை நேரில் பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொன்று இருக்குது, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப்பை தரணும்னு அவசியமே இல்லை. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தந்தாலே போதும். ஒரு குழந்தைக்கு 2 பேர் இருக்க வீட்டை விட அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கிற ஒரே ஒருத்தவங்க இருக்கிற வீடு கூட ரொம்பவும் பிடிக்கும். ஸோ ஐயோ பாவம்னு பார்க்குறவங்கள கண்டுக்காதீங்க. உங்கள் லைஃப் உங்கள் ரூல்ஸ். நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங் சாம்பியன். இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. யூ ஆர் டூயிங் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். நீங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் இன்றைக்கி கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கு நீங்களே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. யூ ஆர் டூயிங் கிரேட் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.